நேதாஜி சுபாஷ் சந்திர போஸை பற்றி சொன்னார்கள். அவர் ஆண்கள் படை என்று ஒன்று வைத்திருந்தார், பெண்கள் படை என்று ஒன்று வைத்திருந்தார், கூடவே பாலர் படை என்று ஒன்று வைத்திருந்தார். அந்த பாலர் படையில் 6 வயது சிறுவர்கள் சிறுமிகள், 7 வயது சிறுவர்கள் சிறுமிகள், 10 வயது வரைக்கும் சிறுவர்கள் சிறுமிகள் அதில் இருக்கிறார்கள். அவர்கள் கையிலே ஒரு சிறு துப்பாக்கி கொடுத்து பயிற்சி கொடுக்கிறார்கள். அவர்களுடைய வேலை என்ன தெரியுமா? ஒரு சிறிய வெடிகுண்டை ஒரு பெல்ட்டிலே கட்டி முதுகுல கட்டி விட்டுருவாங்க. அந்த சின்ன குழந்தைகள் அங்கங்கே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய வெள்ளைக்காரர்களுடைய வெடிமருந்து டேங்குகளுக்குள் செல்ல வேண்டும். அந்த வெடிமருந்து டேங்குகள் சுதந்திர போராட்டத்திற்காக உழைத்துக் கொண்டிருக்கிற கூட்டத்தை அடுத்து நொறுக்கி அழித்து விட வேண்டும் என்பதற்காக வெள்ளைக்காரர்கள் ஏற்பாடு செய்து வைத்திருக்கக்கூடிய டேங்குகள். அதற்கடியில் இந்த சின்ன குழந்தைகள் தங்கள் சின்ன உருவத்தை பயன்படுத்தி அந்த வண்டிக்கு அடியிலே சென்று தங்கள் முதுகில் இருக்கக்கூடிய வெடிபொருளை எடுத்து அந்த வெடிகுண்டை அங்கே வைத்துவிட்டு அதில் இருக்கக்கூடிய வயரை மட்டும் வெளியில எடுத்துட்டு வந்து தீப்பெட்டி எடுத்து தீய பொருத்தி விட்டு தள்ளி நின்னு பார்க்கணும். அது வெடிக்குதா இல்லையாங்கிறத உறுதிப்படுத்திட்டு தான் அந்த பிள்ளைகள் அங்கே இருந்து நகலணும். 100 பிள்ளைகள் இந்த வேலையை செய்கிறார்கள் என்றால் அந்த டேங்குகள் வெடித்து சிதறுகிற போது 90 பிள்ளைகள் பலியாவதற்கான சதைகள் எல்லாம் அந்த டேங்குகளோடு கருகி போவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகம். அப்படிப்பட்ட புரட்சிகரமான பாலர் படையையும் நம்முடைய இந்திய ராணுவம் பெற்றிருந்தது. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸின் படையில் அன்றைக்கு சுதந்திரத்திற்காக போராடியவர்கள் 5 வயது, 6 வயது, 10 வயது பிள்ளைகள், அப்படி 600 பேருக்கு மேல இருந்தாங்களாம். 600 பேருக்கு மேல இருந்தாங்களாம். இதுல என்ன ஆச்சரியம் தெரியுமா? இதெல்லாம் ஆச்சரியம் கிடையாது. நம்முடைய தாய்மார்கள் என் பிள்ளையை எடுத்துக் கொள்ளுங்கள், என் பிள்ளையை இதில் இணைத்துக் கொள்ளுங்கள், நான் என் மகனை தருகிறேன், நான் என் மகளை தருகிறேன் என்று வரிசையில் நின்று பாலர் படைக்கு இந்திய சமூகத்தின் தாய்மார்கள் உயிரை, தன் பிள்ளையின் உயிரை இந்த நாட்டுக்காக கொடுத்தார்கள் என்பது வரலாறாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எந்த பாட புத்தகத்தில் இந்த வரலாறு சொல்லிக் கொடுத்து? பாட புத்தகத்தில் இந்த வரலாறு ஏன் கற்றுக் கொடுக்கப்படவில்லை? குதிராம் போஸ் என்று 17 வயது இளைஞன் ஒருவன் இருந்தான். வந்தே மாதரம் என்று முழங்கியதற்காக தூக்கு கயிற்றுக்கு முன்னால் செத்து போனான். அவன் மரணிப்பதற்கு முன்பாக அவனுடைய தாய் அங்க நின்று கத்தி அழறா. இதுக்காக தானா 10 மாசம் உன்னை சுமந்து பெற்றெடுத்தேன் மகனேன்னு அழும்போது அந்த 17 வயது இளைஞன் சொல்றான், அம்மா தயவு செய்து அழாதீங்க, உங்களுக்கு மறுபடியும் ஒரு குழந்தை பிறக்கும், நானே உங்களுக்கு மகனா வந்து பிறக்கிறேன், அழாதீங்கன்னு அவன் சொல்றான். அதுக்கு அந்த அம்மா அந்த நேரத்துல கூட அந்த வயிற்றெரிச்சலோடு சொல்றா, எனக்கு மறுபடியும் ஒரு மகன் பிறக்கலாம், அப்படி பிறந்தால் நீதான் பிறந்தாய் என்று எப்படியப்பா நான் தெரிந்து கொள்வேன் என்று கேட்கிற போது எந்த அளவிற்கு நாட்டுப்பற்று இருந்தால் அவன் எப்படி ஒரு பதிலை சொல்லி இருப்பான் என்று நினைத்து பாருங்கள். உங்களுக்கு மகன் பிறந்த பொழுது அவனுடைய கழுத்தை தடவி பாருங்கள், தூக்கு கயிற்றின் தடம் இருக்கும் என்று ஒரு இளைஞன் பதிவு செய்துவிட்டு சென்றிருக்கிறான் என்றால் ஏன் குதிராம் போஸுடைய வரலாற்றை என்னுடைய பாட புத்தகங்கள் சொல்லித் தரவில்லை? ஏன் என்னுடைய அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு என்னுடைய கல்வி திட்டத்தில் இடம் இல்லை என்று இந்த மன்றத்தில் நாங்கள் கேள்வியை முன்வைக்கிறோம். இந்த மேடை நிரம்பி வழிய வழிய பகத்சிங்கை பற்றி சொன்னார்கள். பகத்சிங் பல உண்ணாவிரத போராட்டங்களை சிறைச்சாலைக்குள் இருந்து முன்னெடுத்த பொழுது பகத்சிங்கோட அப்பா அந்த சிறை அதிகாரிக்கு கடிதம் எழுதுகிறார். நடந்த கலவரத்துக்கும் என்னுடைய பையன் பகத்சிங்குக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, அவனை தயவு செய்து வெளியிலே விட்டுவிடுங்கள் என்று கடிதம் எழுதுகிறார். அப்போது பகத்சிங் தன் அப்பாவுக்கு கடிதம் எழுதுகிறார், அப்பா என்ன காரியம் செய்ய துணிந்தீர்கள்? உங்கள் மகன் என்ன அவ்வளவு கோழையா? சாவுக்கு பயந்து விட்டீர்களா? அல்லது நான் சாவை பார்த்து பயப்படுவேன் என்று நினைத்து விட்டீர்களா? எப்படி நீங்கள் இப்படி ஒரு கடிதத்தை எழுத முடியும்? இந்த நாட்டிலே விடுதலைக்காக போராடியதற்காக என் உயிரை எடுப்பான் என்று தானே நீங்கள் பயந்திருக்கிறீர்கள். இந்த நாட்டின் விடுதலைக்காக உயிரை கொடுப்பதை விட வேறென்ன பாக்கியம் எனக்கு இருக்கக்கூடும் என்று ஒருவன் கடிதம் எழுதினானே. ஏன் அந்த பகத்சிங்கினுடைய முழு வரலாறும் இந்த கடிதமும் என்னுடைய பாடத்திட்டத்தில் வைக்கப்படவில்லை? ஏன் அவை கல்வியாக மாற்றப்படவில்லை? பகத்சிங்கினுடைய அன்பு தோழன் யதீந்திரநாத் தாஸ் என்ற ஒரு இளைஞன் இருந்தான். நாமெல்லாம் ஒருவேளை சரியான உணவு எடுத்துக்கொள்ளவில்லை என்றால் கூட அரை மயக்க நிலைக்கு சென்று விடுவோம். அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் வெள்ளைக்காரன் எங்களை அடிமையாக நடத்துகிறான் என்று சிறைச்சாலையில் போராடி 63 நாட்கள் தொடர்ந்து உண்ணாவிரதம் இருந்தான்.
ஒரு நாள் 2 நாள் அல்ல, 63 நாள் உண்ணாவிரதம் இருக்கிறான். 63வது நாள் வெள்ளைக்காரன் வருகிறான். அவனுடைய மூக்கிலே 2 ரப்பர் குழாயை அனுப்பி 2 லிட்டர் பாலை மிக விசையோடு அழுத்தி 2.5 லிட்டர் பாலை உள்ள செலுத்தணும்னு முயற்சி பண்றான். 1.5 லிட்டர் பாலை உள்ள செலுத்திட்டான். இன்னும் எப்படி இந்த 1/2 லிட்டரை செலுத்துவது என்று நினைத்துக் கொண்டிருக்கிற போதே அதையும் செலுத்தி தொலைத்து விட்டான். அவர்கள் எல்லாம் கொக்கரிக்கிறார்கள், இவர்களுடைய உண்ணாவிரத போராட்டத்தை தடுத்து நிறுத்திவிட்டோம் என்று. அந்த ரப்பர் குழாயை வெளியிலே எடுக்கிற போது வாயிலும் மூக்கிலும் கொஞ்சம் அவனுக்கு ரத்தம் வருகிறது. யதீந்திரநாத் தாஸ் நினைத்து பார்க்கிறான், 63 நாட்கள் ஒரு சொட்டு நீர் கூட அருந்தாமல் இப்படி உண்ணாவிரத போராட்டம் இப்படி பலவந்தப்படுத்தி இயலாத நிலையில் இருந்த என் மூக்கிற்குள்ளே செலுத்தி இப்படி செலுத்தி விட்டார்களே, என்ன செய்வது என்று நினைத்து பார்க்கிறான். அடுத்த நொடியில் அந்த ரத்தத்தை பருகுவதற்காக ஈக்கள் வந்து ஒட்டுகிறது. படார் என்ற அந்த ஈக்களை தட்டுகிறான். அந்த ஈக்களை எடுத்து வாய்க்குள் போட்டு விடுகிறான். அப்படியே 2 லிட்டர் பாலையும் வாந்தியாக வெளியிலே எடுத்துவிட்டு அடுத்த நொடி தன் தலையை 2 முறை இப்படி சிலுப்பி விட்டு கீழே சரிகிறான். அப்படியே மரணித்து போகிறான். சாகும் போது கூட உண்ணாவிரதத்தின் நேர்த்தியை இந்த உலகத்திற்கு கற்றுக் கொடுத்து விட்டு போனவன் யதீந்திரநாத் தாஸ். ஏன் இவர்களுடைய இந்த போராட்டங்கள் எங்கள் பாட புத்தகங்களில் செய்தியாக கூட அல்ல, கல்வியாக கூட அல்ல, ஒரு நிகழ்வாக கூட பதிவு செய்யப்படவில்லை என்பது இந்த மன்றத்தினுடைய கேள்வி. நாங்கள் கல்வி திட்டத்தால் கலையை வளர்க்கிறோம், கல்வி திட்டத்தால் நாட்டுப்பற்றை வளர்க்கிறோம், கல்வி திட்டத்தால் மனித வளத்தை வளர்க்கிறோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் இந்த நாடு ஏன் இவர்களுடைய வரலாற்றை கொடுப்பதற்கு மறந்து போனது என்பது எங்கள் கேள்வியாக இருக்கிறது. இந்த அரங்கம் உரக்க கரவொலி எழுப்பட்டும், இது கேட்க வேண்டிய இடத்திற்கு கேட்கட்டும். எமது உயிர் தியாகம் செய்த புரட்சியாளர்களின் வரலாறு நாளையேனும் பாடத்திட்டமாக வரட்டும். இன்னும் உரக்க கரவொலி எழுப்புங்கள், இது கேட்க வேண்டிய இடத்திற்கு கேட்கட்டும்.